ஹாய் ரீடர்ஸ், குட் மார்னிங். என் நேம் திவ்யா தேவி. நான் 12% லெவலில் இருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, வெஸ்டீஜ் ப்ரைம் கான்சன்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மினரல்ஸ்ன்றது நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு முக்கியமான நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நார்மலாக நமக்கு ஒரு குட் லைஃப், குட் டயட், ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் டயட் வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு டயட்டான சாப்பாடு இருக்கும். ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், நார்மலாக போகிறோம் வரோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதேமாதிரி ஃப்ரெஷ் ஏர், அப்புறம் ஃபிட்னஸ் ரெஜிமா, இது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நமக்கு நம்ம வெஸ்டீஜ் மூலியமாகவே கிடைக்கிது. மினரல்ஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அந்த மினரல்ன்ற விஷயத்தை கூட இப்போ நம்மள வெஸ்டீஜில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக மினரல்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மினரல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது ஒரு நேச்சுரலாக நமக்கு ஒரு பூமியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து என்னன்றாங்கன்னா, இன்ஆர்கானிக் எலமெண்ட் அப்படின்னக்கூடிய விஷயமாக அதை சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஒரு ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம். கிறிஸ்டல் மீன்ஸ் எல்லா விதமான மினரல்ஸும் சேர்ந்த ஒரு வடிவமாக தான் அது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம அன்றாட செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைக்குமே வந்து நமக்கு மினரல்ஸ்ன்றது இங்கே தேவை. எதுக்குன்னா, நார்மலாக நம்ம வாக் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கும் சரி, இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்குமே நமக்கு வந்து மினரல்ஸ் தேவை. இன்க்ளூடிங் நம்ம தூங்கணும் அப்படின்னா கூட, அதாவது சொல்ல போனோன்னா ஹோல் அண்ட் ஹோல் வந்து நம்மளுடைய உடம்பு எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்துட்டு தேவைக்கூடிய ஒரு விஷயம் வந்து மினரல்ஸ். நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களில் வந்து நமக்கு சில விதமான மினரல்ஸ் தான் கிடைக்கிது. ஒரு பொருளில் ஒரு விதமான மினரல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, பனானாவில் வந்து நமக்கு பொட்டாசியம், அதே மாதிரி மில்கில் கால்சியம், நம்ம சாப்பிட்ற மாம்பழத்தில் மெக்னீஷியம், அதே மாதிரி கீரையில் வந்து அயன், அப்புறம் முட்டையில் வந்து ஜிங்க் அண்டு செலினியம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமான ஒரு பொருள்லையுமே வந்து நமக்கு ஒன்று தான் நமக்கு இங்கே கிடைக்கிது. இதனால் நமக்கு மினரல்ஸ்னால் என்னென்னா, நமக்கு போன் ஸ்ட்ரென்த் ஆகுது, மசில்ஸும் வந்து நமக்கு இங்கே ஸ்ட்ரென்த் ஆகுது. ஓகேங்களா? அதேமாதிரி நார்மலாக நம்ம பாடியில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான வாட்டர் நம்ம உடம்புல இருக்கிறதுனால மட்டுமே தான் வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ன்றது இருக்கும். அதாவது பிரெயினுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 83% தேவைப்படுது, கிட்னிக்கு 83, அதேமாதிரி லங்ஸுக்கு வந்து 85, பிளட்டுக்கு 94, ஐஸ்க்கு 95, 75, 75, மசிலுக்கு, ஹார்ட், இது ரெண்டுத்துக்குமே. ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு அடல்ட் மேலாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 65% ஆஃப் வாட்டர் இருக்குமா. அதே மாதிரி ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்கன்னா 60% ஆஃப் வாட்டர்ன்றது நமக்கு இருக்கணும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு இங்கே கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து உடம்புன்றது நார்மல் லெவலில் இல்லை. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு நமக்கு நார்மலாக ஒரு காய்கறியோ இல்லை ஒரு பழங்களோ இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு மீட்டோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறப்ப நமக்கு ஒரு ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடியது ஒரு 16 to 18% தான் வந்து ஒரு மினரல், ஒரு 16லேருந்து 18 விதமான மினரல் மட்டும்தான் கிடைக்கிது. பட் நம்ம பாடியில் வந்துட்டு மினிமமாக ஒரு 60 மினரல்ஸாவது தேவை. அது நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய ப்ராடக்டில் இருக்குது, அதாவது அந்த சிஎம்டி ப்ராடக்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம தாராளமாக எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்துட்டு நம்மளுடைய பாடியில் வந்துட்டு பிஹெச் லெவல்ன்றதை நமக்கு சொல்லுவாங்க. பிஹெச் லெவல் மீன்ஸ் என்ன அப்படின்னா, புவர் அப்படின்னா அசிடிக் அப்படின்றது தான் வந்துட்டு புவர் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது பிலோ 7, 7ன்றது நியூட்ரல், அதே மாதிரி அபோவ் த 7 வந்து ஆல்கலைன். அதுதான் வந்து நமக்கு உடம்புல ஒரு குட் ஹெல்த்து, நம்ம உடம்புல வந்து எல்லா விதமான மினரல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்னு சொல்ல போனால் அது வந்து ஆல்கலைன் வந்து அபோவ் 7ல் இருக்கிறப்ப தான் வந்துட்டு நமக்கு எல்லா விதமான மினரல்ஸும் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து கரெக்டுன்றதை காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நம்ம எப்படி வந்து ஆல்கலைனை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே அவங்க ஒரு கலரிங் பார் மாதிரி வச்சு நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. 0க்கு கீழே இருக்குது, அதாவது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். நியூட்ரல்ன்றது 7 நான் சொன்ன மாதிரி. அதேமாதிரி ஆல்கலைன்ன்றது வந்துட்டு அபோவ் 7. அது வந்து இங்கே நமக்கு அபோவ் 7க்கு மேலே இருக்குதுன்னு நமக்கு ஒரு நல்ல கண்டிஷனான மினரல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி ஆல்கலைன் பாடியாக இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல குட் பாக்டீரியான்றது வந்து நம்ம உடம்புல வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு வந்து இம்யூன் பவர்ன்றது நமக்கு வந்து இங்கே ஜாஸ்தியாகுது. ஓகேங்களா?
அதே மாதிரி நம்ம இங்கே ஆல்கலைன் வாட்டர் எடுக்கிறதுனால நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக வந்து அசிடிட்டி நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குமா, டயட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதேமாரி வந்துட்டு நமக்கு நம்மளோட செல்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுமா, அதேமாரி ஹியூமினிட்டி பவர் இருக்குன்றாங்க. ஆக்சிஜன் லெவலை ஜாஸ்தி பிஹெச் லெவல் நான் சொன்ன மாதிரி அசிடிட்டி அந்த ஆல்கலைன் அந்த லெவல் வந்து ஜாஸ்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இங்கே மாற்றுது அப்படின்னு கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நார்மலாக நம்ம குடிக்கிற வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் எல்லாமே வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்ஓ வாட்டர் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பிளெயின் வாட்டரை தான் நம்ம கொடுக்கும். அதில் எந்த ஒரு சத்துமும் கிடையாது, எந்த ஒரு தாது உப்பு அதாவது மினரல்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாட்டரில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மினரல் அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு இழந்த அதாவது ஆரோலேருந்து நமக்கு ஃபில்ட்ரான எல்லா விதமான மினரல்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கிது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து நமக்கு இந்த மினரல்ஸ் கிடைக்கிது, நம்ம கம்பெனி எங்கேருந்து அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா உத்தோர் அப்படின்ற ஒரு சால்ட் லேக்லேருந்து தான் வந்து அதை நம்ம எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா எல்லா விதமான மனித உடங்களுக்கு தேவையான 60 விதமான மினரல்ஸுமே நமக்கு அங்கே கிடைக்கிது. அது வந்து எப்படின்னா அது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சிஎம்டி ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஒரு வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணி அந்த சால்ட் கண்டென்ட்டை எடுத்து அதிலிருந்து அவங்க அந்த மினரல்ன்றதை இங்கே தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த லேக் இதுதான் வந்துட்டு அந்த லேக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஆண்டர்சன்ற ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொந்தமானது. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்டரில் வந்து மனுஷங்களுக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வெஸ்டேஜ் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்ககிட்ட இது பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு அந்த தண்ணின்றது வந்து கிடைக்கிது. அதை வந்து நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எந்த ஒரு இதுவுமே இல்லாத நேச்சுரலாகவே சோலாரில் சூரிய ஒளியுடைய கொண்டு வந்து அதை வந்து நமக்கு இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸுன்றதுமே நமக்கு இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஹலால் சர்டிஃபிகேட் இருக்குது, என்எஸ்எஃப்னு இருக்குது, அந்தந்த குளுட்டன் ஃப்ரீன்னு இருக்குது, ஏவிஎன்ட்டு அந்த மாதிரி எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸுமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக அந்த வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு லேக்லேருந்து எடுத்து பண்ணுறாங்கன்றது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம தயங்கவே தேவையில்லை. அதுவும் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் நமக்கு எல்லா விதமான மினரல்ஸுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணால் 7 ட்ராப்ஸ் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 3 டேஸ்க்கு எடுத்துக்கலாம். இது எப்படி இது அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு மெட்டல் ஒரு ஸ்டீல் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் இல்லைன்னா இப்போ வந்து இந்த காப்பர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா மில்கில் கலக்கக்கூடாது. மில்கில் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்லையுமே நம்ம இதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து நார்மலாக நம்மளுடைய என்ன ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எம்ஆர்பி வந்து நமக்கு இங்கே 1100. பட்